அண்மை செய்தி. சவுக்கு சங்கர் பேசியது காவலரை மட்டுமின்றி ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்தையே பாதித்து உள்ளது என திருச்சி மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற காரசாரி விவாதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தினேஷ் விவரிக்கலாம். வணக்கம் தினேஷ். இந்த விவாதத்தின் போது எதிர்த்தரப்பிலிருந்து என்னென்ன வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது? வணக்கம். அதாவது பெண் காவலர்களை இழிவாக பேசியது தொடர்பாக பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் மீது பல்வேறு காவல் நிலையங்கள்ல புகார் அளிக்கப்பட்டு அதன் மூலம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில கோவையில அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தாலும் திருச்சி மாவட்டம் முசிறி டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய யாஸ்மின் அவர்கள் திருச்சி சைபர் கிரைம் போலீஸ்ல புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில இந்த திருச்சி மகிழா நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்துவதற்காக நேற்றைய தினம் கோவைக்கு சென்ற திருச்சி போலீசார் அங்கு அவரை அழைத்து வந்து திருச்சி மகிழா நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயபிரதா முன்னிலையில ஆஜர்படுத்தியிருந்தனர். இந்த நிலையில வருகின்ற 28ஆம் தேதி நீதிமன்ற காவலில் வரைக்கும் சொல்லி நேற்றைய உத்தரவு பிறப்பித்த நிலையில போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக அவர் போலீஸ் தரப்பிலிருந்து மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அது தொடர்பான விசாரணையானது இன்று நடத்தப்படும் என நேற்றைய நீதிபதி தெரிவித்த நிலையில இன்றைய தினம் சவுக்கு சங்கரை அழைத்து வந்து நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தி இந்த விவாதமானது நடைபெற்றது. அதில் அரசு தரப்பில் விவாதம் வைக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த யூடியூபில் அவர் பேசும்போது பெண் காவலர்களை மட்டுமே அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பெண்களையே அனைத்து தரப்பு பெண்களையும் மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தியுள்ளது. பெண் சமுதாயத்தையே முழுவதுமாக கேவலப்படுத்தும் விதமாக அவர் பேசியிருக்கிறார் என அரசு தரப்பில் இருந்து வாதம் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் முறையாக அவருக்கு போலீஸ் கஸ்டடியில் எடுத்தால் மட்டுமே எது தொடர்பாக எதன் அடிப்படையில் அவர் பேசியிருக்கிறார் அதனை முழுமையாக விசாரிக்க முடியும் என அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் செந்தில் பாலாஜி அவர் அறுவை சிகிச்சை மேல அவர் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து போகும்போது அவருக்கும் இந்த போலீஸ் காவலில் எடுத்து விசாரணைக்கு அனுமதி அளித்தது. அதன் அடிப்படையிலும் இந்த விசாரணைக்கு அனுமதி வழங்க வேண்டும் என அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் சவுக்கு சங்கர் தரப்பிலிருந்து எதிர்த்து வாதிடும் போது இவருக்கு ஏற்கனவே இவருடைய அலுவலகம் மற்றும் அவருடைய வீடுகளில் முழுவதுமாக சோதனை செய்து ஆவணங்கள் மற்றும் ஹார்ட் டிஸ்குகள் அனைத்துமே எடுத்து கோவை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில மேலும் போலீஸ் கஸ்டடி கொடுக்கப்பட்டால் இவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும். மேலும் ஏற்கனவே அவர் கை உடைந்த நிலையில மேலும் அவருக்கு ஏதேனும் கை உடைவு ஏற்படலாம் அல்லது கால முறிவு ஏற்படலாம் என சவுக்கு சங்கர் தரப்பில் வாதிடப்பட்டது. தொடர்ந்து அவருக்கு போலீஸ் காவல் வழங்கக்கூடாது என சவுக்கு சங்கர் தரப்பில் வாதிடப்பட்டது. தொடர்ந்து அரசு தரப்பிலும் சவுக்கு சங்கர் தரப்பிலும் ஒரு காரசாரமான ஒரு விவாதமானது நடைபெற்றது. மேலும் இரு தரப்பு விவாதங்களையும் கேட்ட நீதிபதி உணவு இடைவேளைக்கு பிறகு இது தொடர்பான விசாரணையை மேற்கொள்வதாக தெரிவித்துவிட்டு சென்றார். இந்த சவுக்கு சங்கருடைய இந்த வழக்கானது இந்த திருச்சி மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதால் இந்த நீதிமன்ற வழக்கம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட பெண் போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி தினேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.